களம் திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்கும். இப்போ திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளை பணம் கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. வேட்பாளரையே லாஸ்ட் மினிட்ல விட்ரா பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விசில வீட்டில் வச்சு ஊறிட்டு இருக்க வேண்டியதுதான். நாம் வலிமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உதறுவது சரியான முடிவாக இருக்குமா? ஓட் ஷேர் அதிகப்படுத்தலாம், ஆனா எங்க இருந்தா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதையும் சேர்த்துல பார்ப்பாங்க. டிஎம்கே அணியில இருந்தா ஷூர் விக்டரி, இங்க இருந்தா ஷூர் விக்டரி இல்லைன்ற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? அந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு பிளஸ் இந்த 3 மாசம் சேர்ந்து போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த விமன் ஓட்டர்ஸ் ஷுட் தேங்க் விஜய். கோடைக்கால நிவாரணம், அதாவது 4 வருஷமா வெயிலே அடிக்காத மாதிரி அந்த பாட்டு ஒன்று போடுறாங்களே, உங்கள் தம்பி விஜய் வரார் விஜய் வராரு, ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம ராஜ்மோகன் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணுவார். அப்புறம் விஜய் கடைசியாக பேசுவார். முடிஞ்ச உடனே அவ்வளோதான், 3 மாதம் கப் சிப்னு அந்த கட்சி அப்படியே முடங்கிடுது. A political party cannot function like this. பல அனுபவஸ்தர்கள் உள்ள போயிருக்காங்க சார். அனுபவஸ்தர்கள் கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க. புசி ஆனந்த் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தாங்கன்னா நல்லது. Carls Believe in Better presents The Debates Pulse, powered by Milky Mist, Dr. Sri Verma's Wellness, supported by Kingmakers IAS Academy. Carls Renewable Energy, Believe in Better. அடுத்ததாக 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது, இப்ப களம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளோடு உரையாடுவதற்காக தமிழ்நாட்டின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவர், தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருந்த ஜெயலலிதா அவர்களோடும் மூத்த பத்திரிகையாளராக இருந்து விமர்சகராக பல்வேறு துறை சார்ந்த இடங்கள்லையும் அவருடைய ஆளுமையை நிரூபித்த ஜோ அவர்களோடும் மிக நெருங்கிய தொடர்பும் உறவும் இருந்த திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்களை தற்போது மேடைக்கு அழைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு பேரே பல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம் சார். இப்ப தமிழ்நாட்டின் பல்ஸ் எப்படி இருக்கு சார்? டிவி மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு அளித்து வந்த பேட்டியில் ஆஸ் இட் இஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாக நான் தொடர்ந்து கருத்து கூறி வந்தேன். அதே கருத்தை இப்போது என்னால் உறுதியாக கூற முடியாத நிலை தான் உருவாகி இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த கன்ஃபியூஷன் சர்ஃபேஸ்ட் இன் டிஎம்கே அலையன்ஸ். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என்கிற ஒரு கேள்வி விவாத பொருளாக சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. திருமதி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து விட்டு இந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்தாலும் கூட, அதற்கு பிறகு அண்மையிலே 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தை ஏற்கவில்லை, அதாவது காங்கிரசாருடைய கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு சதி முயற்சி, அதாவது அந்த பிரச்சனையை கிளப்புவதே ஒரு சதி என்ற அவரது கருத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் மறுத்து எதிர்வினையாற்றி இருக்கிறார். அது நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்லப்பட்ட பதில். அந்த மாதிரி ஒரு பொது வெளியில் முதலமைச்சர் கருத்துக்கு எதிர்கருத்து ஆற்றுவது என்பது, காங்கிரஸ் இன்னமும் அந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரவில்லை, அதாவது அலையன்ஸை கண்டினியூ பண்ணுற விஷயத்தில் முடிவுக்கு வரவில்லை, அல்லது ஹைகமாண்ட் அவங்களுக்கு உரிய அட்வைஸை கொடுக்கவில்லை என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அதர்வைஸ் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஒரு சீனியர் பர்சன், தட் இஸ் ஹூ சீம்ஸ் டு பி க்ளோஸ் டு தி காங்கிரஸ் ஹைகமாண்ட், அப்படி எப்படி பேசுவார்? ஸோ காங்கிரஸ் ராகுல் காந்தி இட் சீம்ஸ் நாட் டேக்கன் அ கால் ஆன் திஸ் மேட்டர். அப்படின்னும் போது இந்த அலையன்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சான்னு தெரியாத நிலையில் தே மே பி கன்சிடரிங் தி ஆப்ஷன் ஆஃப் ஜாயினிங் வித் டிவிகே. ஏனென்றால் அவர் கூட்டணி ஆட்சிக்கும் சம்மதிக்கிறார், அதிக சீட்டு தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் தன்னுடைய வாக்கு வங்கி பலத்தை அதன் மூலம் உயர்த்தி கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிக அதிகமாக 1989 திரு மூப்பனார் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்த போது அதிமுக அப்போது பிளவுபட்டிருந்த காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திருமதி ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு அணி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே ஒரு அணி என்று போட்டியிட்டு
28 சட்டமன்ற தொகுதிகளில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அணியும் 26 சட்டமன்ற தொகுதிகளில் மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸும் வெற்றி பெற்று அந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலான வாக்கு சதவீதம் என்பது வித்தியாசம் என்பது வெறும் 2% தான். அப்படி இருந்த காங்கிரஸ் பிறகு படிப்படியாக தேய்ந்து இன்றைக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் சம்வேர் பிட்வீன் 4 to 6 இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 5-6% இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம் வலிமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை உதறுவது சரியான முடிவாக இருக்குமா என்கிற ஒரு தர்க்க ரீதியிலான நியாயமான சிந்தனையோடு காங்கிரஸ் ஹைகமாண்டை இம்ப்ரெஸ் செய்பவர்களும் இருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒத்து ஊதுவதற்காகவே காங்கிரஸ் கட்சியில் ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பல் திமுகவின் குரலை காங்கிரஸ் ஹைகமாண்டிடம் எதிரொலிக்கிறது. இதற்கிடையே காங்கிரஸில் இருக்கக்கூடிய அவர்களும் நியூட்ரல் பர்சன்ஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திஸ் இஸ் தி ஹை டைம் டு டெஸ்ட் அவர் ஸ்ட்ரெங்க் ஆஸ் வெல் அஸ் டு இன்க்ரீஸ் அவர் ஓட் ஷேர். அதற்கு விஜய் சரியாக வருவார். டிஎம்கே ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. கூட்டணி பலத்தின் காரணமாகத்தான் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. கூட்டணியிலிருந்து விலகுவது என்று முடிவெடுத்தால் அவர்களுக்கு விழ வேண்டிய வாக்குகளை கூட கிடைக்காமல் போகும் என்றெல்லாம் மேலிடத்தில் எடுத்து கூறி இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நிலையில் திமுக எட்ஜில் இருப்பது என்று கூற இயலாத நிலை இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இல்ல ஓட் ஷேர் அதிகப்படுத்தலாம், ஆனா எங்க இருந்தா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதையும் சேர்த்துல பார்ப்பாங்க. எங்க இருந்தா ஜெயிக்க முடியும்னா, நீங்க அந்த டிஎம்கே அணியில இருந்தா ஷூர் விக்டரி, இங்க இருந்தா ஷூர் விக்டரி இல்லைன்ற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஏன்னா விஜய் இஸ் ஆல்சோ அன்டெஸ்டட். விஜய் நேற்று சொல்றாரு 30% நான் வாங்குவேன்றாரு. ஆனால் பல்வேறு தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்துகிற கருத்து கணிப்பும் சரி, எங்களுடைய செய்தியாளரும் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் சொல்லுவது டெஃபினெட்லி ஹி மே டச் அப் டு 20% என்று சொல்லுகிறார்கள். இன் சர்டன் பிளேசஸ் ஹி வில் கோ அப் டு 25% என்று சொல்லுகிறார்கள். யாரும் விஜயகாந்தை விட அவர் 2 மடங்கு வாங்குவார் என்று கூறுகிறார்களே தவிர கீழே சொல்லலை. விஜயகாந்த் 8 to 10% வாங்கினார் இன் இஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ விஜயை குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போதைக்கு நீங்கள் என்னை கேட்டால் தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும் நான் இப்படி சொல்ல முடியும். எப்படி என்றால், தமிழ்நாட்டில் வருகிற 2026 தேர்தலில் யார் பக்கம் காற்று வீசும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக விஜய் இருப்பார் என்று என்னால் சொல்ல முடியும். 5 மினிட்ஸா பேசுறீங்க, நடுவுல என்டிஏன்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி பேசவே மாட்டீங்க. இல்லை, நான் சொல்றேன், நீங்க கேட்டது சரியான புள்ளிதான். அதிமுக முதலில் வலிமை இழந்து காணப்பட்டது. பாரதிய ஜனதாவுடன் இணைய மாட்டேன், 2026 இணைய மாட்டேன், 2029 இணைய மாட்டேன் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி யதார்த்த நிலையை, கள நிலையை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதாவுடன் அணி சேருவது என்று முடிவெடுத்தார். அதற்கு முன்பாக தாவேகாவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அந்த ஆப்ஷனையும் அவர் அதிகாரபூர்வமற்ற முறையில் அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். ஆனால் தாவேகா தன் தலைமையில் தான் கூட்டணி அல்லது அதனுடைய வலிமையை அது அதிகமாக மதிப்பிடுகிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கருதிய காரணத்தால் திரு எடப்பாடி பழனிசாமியிலிருந்து தரப்பிலிருந்து கூறப்பட்ட ஆஃபர் தாவேகாவுக்கு அன்அக்செப்டபிளாக இருந்த காரணத்தால் 2 பேரும் ஒரு புள்ளியிலே இணைய முடியவில்லை. ஸோ இந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு there is no other option but to align with பிஜேபி. ஆனால் அது பிஜேபி ஆங்கிளில் சரியான முடிவா என்பதில் 2 கருத்து இருக்கிறது. இந்த இடத்துல நான் என்னுடைய நிறுவனத்தின் கருத்தாக இல்லாமல் என் சொந்த முறை கருத்தாக நான் பார்ப்பது, தமிழக அரசியலில் பாரதிய ஜனதாவை ஒரு பேசு பொருளாக மைய புள்ளியில் கொண்டு நிறுத்தியவர் திரு அண்ணாமலை. திரு அண்ணாமலைக்கென்று சொந்த செல்வாக்கு இருக்கிறது, தனிப்பட்ட செல்வாக்கு. எப்படி விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரும் ஆதரவு இருக்கிறதோ, அதே போல தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கென்று ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு உதவாது என்று பாரதிய ஜனதா தலைமை கருதி இருக்கலாம். அதன் காரணமாக அதிமுக கூட்டணி என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம். ஆனால் அது சரியான முடிவா என்றால் அதுவும் ஒரு விவாத பொருள் தான். களம்ங்கிறது 4 முனை போட்டியா தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி 4 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்துல அது திமுகவுக்கு தான் ஒரு எட்ஜ கொடுக்குங்கிறத மூத்த பத்திரிகையாளர் மணி உள்ளிட்டவர்கள் சொன்னாங்க. இப்போதைக்கு களம் 4 முனை போட்டியாகத்தான் இருக்கிறது. நண்பர் சீமான் அவர்கள்
கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகளை அப்படியே தக்க வைத்து கொண்டால் அது பெரும் சாதனையாக இருக்கும். அப்படியானால் விஜய் வரவு அவரை பாதிக்கவில்லை என்று தெரிய வரும். ஏனென்றால் சில பேர் சொல்லுவது என்னென்றால், எல்லோரையும் பாதிக்க செய்வார், சீமான் உட்பட அதிகமாக சேதாரம் ஏற்பட்டால் அவருக்கு ஏற்படும் என்று பலரும் கணிக்கிறார்கள். ஆகவே அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் அதிமுக வாக்கு வங்கியில் தான் அதிக சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்கிற கருத்தை நான் ஏற்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இயல்பாக கிடைக்கிற மைனாரிட்டி ஓட், அந்த ஓட் ஷேர், கிறிஸ்டியன் முஸ்லீம் அந்த ஓட் ஷேரில் கிறிஸ்துவர்கள் மிக கணிசமாகவும், இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் ஒரு பகுதியும் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. அது தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டு ஷேர்லேயும் ஒரு டென்ட் இருக்கும். முன்ன எப்படி பாமக வலிமையாக இருந்தபோது விஜயகாந்த் என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு பாமகவை தான் அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால தான் ராம்தாஸ் அவர்கள் எப்போதுமே நடிகர்களை திட்டுவார், நடிகர்கள் அரசியல் வரவை திட்டுவார். அது காரணம் அவரை தான் பாதிச்சுது. அவர் பேசிய 1-2 விஷயங்கள் கரெக்டு. அதாவது சினிமா கலாச்சாரம், மது, இந்த மது பழக்கம், அது அந்த சமூகத்தை பெரிய அளவில் பாதிக்கிறது. அது அந்த வட மாவட்டங்களில் சமூக ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா அந்த மது என்பது இருக்கிற காரணத்தால் மது கலாச்சாரத்தை திரு ராம்தாஸ் அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகிற தமிழக அரசியல்வாதிகளில் முக்கியமானவராக இருந்தார். அதே போல் சினிமா கலாச்சாரம், அது சினிமா இளைஞர்களை சீரழிக்கிறது என்பது அவரது பார்வையாக இருந்தது. அது ரெண்டுத்துலேயும் அவருடைய கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது. அதுக்காக சொல்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் விஜயகாந்த் எதிர்த்தார். ரஜினிகாந்த் அவர்கள் வரவதாக இருந்தபோது அதை எதிர்த்தார். அதை பார்த்து நம்ம இப்போ அந்த பொசிஷனில் பிசிகேவினுடைய இளைஞர்கள், அவர்கள் இதுவரை வேற கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம், அதாவது வாக்களிக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கலாம், விசிகாக்கு வாக்களித்திருக்கலாம். இப்போ விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு டென்ட் இருக்கக்கூடும். ஏன்னா திடீர்னு புதுசாக எப்படி 15% விஜய்க்கு வரும்? கிளம்பும் போதே 15% கிளம்புவார்? அப்படி இல்லை. அவருடைய ரசிகர்கள் நற்பணி இயக்கமாக இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்வெர்ட் ஆகும்போது அது 5 to 6% தான் இருக்கும். மீதி ஒரு 10% எங்கேருந்தோ வரப்போகுது, அங்கங்கேருந்து பிச்சுக்கிட்டு வரப்போகுது. அது யார் யாருடைய ஓட்டு அப்படின்னும் போது எல்லா பார்ட்டிக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய பார்வை. என்டிஏவை பொறுத்தவரை, நீங்கள் கேட்டீங்க, என்டிஏவை பொறுத்தவரை நிச்சயமாக முன்பிருந்த நிலையை விட ஓரளவு வலிமை பெற்று இருக்கிறது. அமமுக வந்திருக்கிறது. ஆனால் விஜய்க்கான வாக்கு வங்கி எதிர்பார்த்த அளவு கிடைக்காவிட்டால் களம் திமுக வர்சஸ் அதிமுக தான் இருக்கும். இப்போ திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகா என்று தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தாவேகா சீன்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. விஜய் எடப்பாடியோ அதிமுகவோ சீன்லேயே இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரையும் செல்வி ஜெயலலிதா பெயரையும் கடந்த 2-3 கூட்டங்களாக விஜய் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு கொள்கை தலைவர்கள்னு பட்டியல் போட்டார். அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் போட்டார். அதெல்லாம் ஓட்டு வாங்க உதவாதுன்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஆரம்பிச்சிட்டார். சைடில் வண்டியில் எம்ஜிஆரை வரைஞ்சார். இப்போல்லாம் இது 2 மீட்டிங்காக தான். முதல்ல எம்ஜிஆரை பேசல அவர். ஆகவே எம்ஜிஆர் இன்றைக்கு மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை பழித்து இன்றைக்கு ஓட்டு கேட்க முடியாத என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரை மிக மிக கொச்சையாகவும் கடுமையாகவும் தூற்றிய இயக்கம் இன்றைக்கு எம்ஜிஆரை போற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த ஈர்ப்பு, அவர் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்கு. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு திரு விஜயும் முற்படுகிறார். ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தபோது விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் இன்னும் மக்கள்கிட்ட போய் பயணிக்கும் போது அது என்னவா வேணாலும் ஃபீல்டு மாறும் அப்படின்லாம் தொடர்ந்து பல பேரும் சொன்னாங்க, பல பேரும் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஃபீல்டுக்கு வரதே ரொம்ப கம்மியாக இருக்குது. மாதம் ஒரு தடவை தான் பேசுகிறாரு, மக்களோட ரொம்ப கனெக்டடாக இல்லை.
ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை கூட ட்வீட் போடுறதுக்கோ இல்லை அது அவருடைய கருத்தை சொல்கிறதுக்கோ அஞ்சறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் திமுக அவங்க வாரம் 4 மீட்டிங் நடத்துகிறாங்க. இளைஞரணி மீட்டிங்கு, பாகமுகவர்கள் மீட்டிங், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுன்ட்டு. அப்போ ஆப்வியஸ்லி யார் மக்களோட இருக்காங்கங்கிற கேள்வி வரும்ல. அதே மாதிரி அதிமுகவும் களத்தில் இருந்து தொடர்ந்து மீட்டிங்ஸ் நடத்துன்னு பண்ணிருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் இவங்களோட வாக்கை வாங்கணும், அவங்கள வெல்லணும்னா அந்த அளவுக்கு மக்களோட பயணிக்கணும்ல, அதை செய்கிறாராங்கிற கேள்வி இருக்குல்ல. விஜய் அவர்களுடைய பலவீனமான பகுதியாக நான் அதைத்தான் பார்க்கிறேன். நான் உங்கள் நிறுவனம் உட்பட வெவ்வேறு தொலைக்காட்சிகளுக்கு அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவருக்கு இருக்கக்கூடிய பலம், இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அபரிமிதமான ஆதரவு, பெண்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அது நடுவில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இதே கேள்விக்கு வருகிறேன். பெண்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, இதை சிதைப்பதற்குத்தான் இந்த 1000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதம் ப்ளஸ் கோடைக்கால நிவாரணமாக திமுக டைட்டில்லாம் நல்லா வைக்கும். கோடைக்கால நிவாரணம், அதாவது 4 வருஷமாக வெயிலே அடிக்காத மாதிரி இன்னும் ஏப்ரலே வரல. ஏப்ரல் மேல தான் வெயில் ஆரம்பிக்கும். போன வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகச்சரியாக நினைவு இருக்கிறது. ஏனென்றால் நான் கொடைக்கானல் அல்லது எங்கேயாவது போயிட்டு ஒரு ட்ரிப் போவேன், இல்லை குற்றாலம் போவேன். சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜூலை வரை வெயில் அப்படின்ற நிலைமை போன வருஷம் இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தது, நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஆனால் அப்போல்லாம் நம்ம முதலமைச்சருக்கு இந்த கோடைக்கால தொகுப்பு கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனை வரல. இந்த வருஷம்தான் அவருக்கு தோணுது, வெயிலில் ஜனங்க என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ தெரியல, கொடுத்துருவோம், நம்ம முன்கூட்டியே ஒரு 2 மாதம் தொகுப்பு கொடுத்துருவோன்னு கொடுத்துருக்காரு. அந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு ப்ளஸ் இந்த 3 மாதம் சேர்ந்து போட்டதெல்லாம் இருக்குல்ல, அது முக்கியமான காரணம் விஜய். அதாவது த விமன் ஓட்டர்ஸ் ஷுட் தேங்க் விஜய். ஏன்னா அவருக்கு குழந்தைங்க தூக்கிட்டு ஓடுறாங்கன்னு பார்த்த உடனே, டெலிவிஷனில் பார்த்த உடனே, இது என்னடா இது, நம்ம மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்கோம், இவங்க நான் அங்கே போய் நிற்கிறாங்க வெயிலில் அப்படின்னு அவர் யோசித்து டக்குன்னு அறிவிச்சிட்டார். ஆனால் இப்போ அதை அப்படியே நிறுத்திக்குவோம். நீங்கள் அந்த விஜயுடைய மைனஸ், நான் நிச்சயமாக விஜய் பனையூரிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தால், அந்த பாட்டு ஒன்று போடுறாங்களே, உங்கள் தம்பி விஜய் வரார் ஏதோ ஒரு பாட்டு ஓடுது. அப்போ பாட்டை போட்டு அந்த பாட்டு முடிஞ்ச நம்ம ராஜ்மோகன் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணுவார். அப்புறம் விஜய் கடைசியாக பேசுவார். முடிஞ்ச அவ்வளோதான், 3 மாதம் கப் சிப்னு அந்த கட்சி அப்படியே முடங்கிடுது. அதுக்கு பிறகு செயல்பாடே இல்லை. ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி கெனாட் ஃபங்க்ஷன் லைக் திஸ். இது ஒரு அரசியல் கட்சி இயங்கக்கூடிய வழிமுறையே அல்ல. ஒரு தலைமை பயப்படுதுங்கிறீங்களா? இல்லை, ஒரு தலைமை கழகம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது சிட்டியில் மையப்பகுதியில் இருக்க வேண்டும். Journalists should have the access of meeting their leaders. வாராந்திர, அதுவும் தேர்தல் நேரத்தில் வாராந்திர ப்ரெஸ் பிரீஃபிங் should be there. ஏன் உங்கள் பார்ட்டியில் விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களே, அருண்ராஜ் இருக்கிறார், ஆதவர்ஜுனா இருக்கிறார், மூத்த தலைவர் செங்கோட்டையன் இருக்கிறார், பாவம் பூசி அவரை விட்டுருங்க, மற்றவங்களாம் இருக்காங்க. என்ன அவர்களை வைத்து நீங்கள் ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன், மீடியா இன்ட்ராக்ஷன் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? மீடியாவே பார்க்க முடியாது, யாருக்கும் எந்த போரும் கிடையாது. விஜய் வர்ற அன்னைக்கு பேசுவார், இப்படி கை வச்சுட்டு பேசுவார், பேசி முடித்த உடனே 3 மாதம் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி அடுத்த மீட்டிங்கில் தான் அவரை பார்க்க முடியுன்றது. இட்ஸ் நாட் அ வே ஆஃப் ரன்னிங் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஹி மே பி ஹேவிங் பாப்புலாரிட்டி. இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனான்ற கொஸ்டினை எழுப்பும் மக்கள் மத்தியில். நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான சில இஷ்யூஸுக்கு அவர் களத்துக்கு வந்திருக்க வேண்டும், கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். நான் அதில் ரொம்ப வியப்பாகவும் எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகவும் இருந்ததுன்றது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அவர் கையாண்ட விதம். அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 2 ஜோனில் அவங்க அவங்களுக்கு ப்ரைவேட் கொடுக்குறப்போ அவங்களுடைய பணி பாதுகாப்பு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்களை போன்ற இளைஞர்கள் அவர்கள் மீதெல்லாம் ஒரு மதிப்பும் சாஃப்ட் கார்னரும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதிகாலை பொழுதில் இந்த நகரத்தை சுத்தம் செய்கிறார்கள். அவர்கள் நீங்கள் ரயிலிருந்து வருகிற போது பார்க்கலாம், பல முக்கியமான வீதிகளில் 4 மணிக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் பெண்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய பணி பாதுகாப்புக்காகவும், தங்களுடைய சம்பளம் போதவில்லை என்பதற்காகவும், ஆட்குறைப்பு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சென்னையில் போராட்டம் நடத்துகிறார்கள். தாய்மார்கள் மீது மிகுந்த பரிவுணர்ச்சி கொண்ட முதலமைச்சர், கோடைக்கால சிறப்பு முகாம் உதவி வழங்குகிற முதலமைச்சர், இந்த பெண்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினரை வைத்து அப்புறப்படுத்தினார்.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள், அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள், மாறி மாறி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திரு விஜய் எப்படி என்ன பண்ணார்னா, அவர்களுடைய குறையை பனையூர் கூப்பிட்டாரு, பனையூருக்கு வரவழைக்கிறார். மன்னர் அரண்மனைக்கு வரவழைத்து தான் குறைகளை கேட்பார் போல் இருக்கிறது. களத்திற்கு வர வேண்டும். நீ இவர் என்ன அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்தால் கூட்டம் கூடிடும், கண்ட்ரோலே இருக்காது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காது. நீங்கள் வாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் ஆட்களை நிர்வாகிகளை வர சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் ஆச்சு, கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு, ஏன் ஒரு தொண்டர் படைன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தலை? சீருடையோட திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது. அவங்க தே ஷுட் மேனேஜ் த க்ரௌடு. நீங்கள் அது வச்சுங்க. நீங்கள் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு 40 பவுன்சரை போடுறீங்க. நீங்கள் தூய்மை பணியாளரை சந்திக்க வரப்போ ஒரு 50 பவுன்சரை போட்டுட்டு வாங்க. என்ன இருக்குன்றேன். பவுன்சர் தள்ளி விடுறான், தூக்கி போடுறான், அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, கிரீஸ் தடவுறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன். ஆகவே இஃப் யூ ஹாவ் அ வில் தட் இஸ் அ வே. நீங்கள் இப்படி அரசியல் நடத்தக்கூடாது என்பது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் வெவ்வேறு தருணங்களில் கூறியிருக்கக்கூடிய ஆலோசனை. அப்படி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் குறிப்பிட்ட மாதிரி 30%, செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி 40%. தமிழகத்தில் வெவ்வேறு சமயங்களில் ஒரு 3வது அணி உருவான போதெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 15-18% வாக்காளர்கள் அந்த அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2 திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சியிலும் மனம் சலித்து போன வாக்காளர்கள் மிக கணிசமாக இருக்கிறார்கள். அது தவிர புதியவராக இவர் வருகிற போதே ஒரு பெரிய உச்சநிலையில் இருந்து அந்த இடத்தை விட்டு வருகிறார் என்பது அவருக்கு ஒரு சாதகமான அம்சமாக பரப்பப்படுகிறது. அதாவது பாரு, டாப் ரேட் இன்றைக்கி அவர் தான், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த நிலையில் தான் இருக்கும் என்பது என் பார்வை. ஸோ அந்த நிலையிலேருந்து அவர் வராரு, டைரெக்டாக வராரு. வரும்போது யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அதை தவிர அந்த யங்ஸ்டர்ஸை தவிர மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்கள் சொல்வது முக்கியமான பாயிண்ட்டு தான். அரசியல் பேசலைன்றதை தவிர இன்னொரு சிக்கல், இடியாப்பு சிக்கல் இருக்கு அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, அதிமுகவிலும் சரி, கொழுத்த பண வசதி படைத்த ஒரு 40-50 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள். 234 தொகுதியிலையும் அந்த கூட்டணி போட்டியிடும். அதிமுக ஒரு 150 இடங்களில் போட்டியிடும், திமுக ஒரு 160 இடங்களில் போட்டியிடும்னு வச்சுக்கிங்க. அதில் ஒரு 50-60 பேர் எந்த எல்லைக்கும் சென்று பணம் செலவழிப்பார்கள். இப்போதே நாம் கேள்விப்படுகிறோம், வாக்காளர்களுக்கு வழக்கம் போலவோ வழக்கத்தை விட கூடுதலாகவோ பலமான கவனிப்பு செய்ய 2 கட்சிகளும் தயாராக இருக்கின்றன. இப்போதே பல தொகுதிகளில் திமுகவினரும் சில தொகுதிகளில் அதிமுகவினரும் இந்த எவர் சில்வர் குடம், ஃப்ளாஸ்க்கு, மிக்சி இதெல்லாம் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எப்படின்னா, வசந்தன் கோவில் வேலை பார்க்க வேண்டியவங்களாம் அரசியல் கட்சியில் இருக்கான். இந்த மாதிரி டோர் டெலிவரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவிர ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. இந்த 50-60 பேருடைய தொகுதிகளில் விஜய் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க தாக்குப்பிடித்து உறுதியாக நிற்க வேண்டும். அவங்க நிற்க போகிறது இல்லையா? திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், அதெல்லாம் சொல்லலாம். விஜய் அது என்ன ஆயிரும்னா, அது அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தேர்தல் கமிஷனர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். 2 தொகுதியில் தான் நிற்க முடியும். அவர் சொல்கிறத நம்பி ரத்னவேல்னு ஒரு வேட்பாளர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் முசிறியில் நிற்கிறாருன்னு வச்சுங்க, விஜய் நிற்க போகிறாருன்னு ரத்னவேல் எழுதி கீழே கையெழுத்து போட்டு கேட்டால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது விபரீதமாக. நான் சொல்ல வந்தது என்னென்னா, விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளை ஆஃப் பண்ணிவிடுவாங்க, பணம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. வேட்பாளரையே லாஸ்ட் மினிட்ல விட்ரா பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, விசில வீட்டில் வச்சு ஊதிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா அங்கே அதையும் மீறி போடணும். அவர் தாங்க விட்ரா பண்ணிட்டாரு, எங்கே போடுவாங்க? ஆகவே சில இடங்கள்லையோ பல இடங்கள்லையோ மாற்று வேட்பாளரையும் ரெடி பண்ணிக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். இது ஒரு சவால். ஏன்னா 2 கட்சிகளுடைய பணபலம், அதை மீறி அவர் ஓட்டு வாங்கணும். அதை மீறியும் நான் சொன்ன சதவீதம்லாம் அவர் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, தமிழகத்தில் விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சார், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 15%, 20% அந்த லெவல் வரைக்கும் ஓகே. ஒரு வெற்றி பெற அளவுக்கு இங்கே போட்டியே டிவிகேவா டிஎம்கேவாங்கிற அளவுக்கு மாறிடுச்சுங்கிற அந்த மாதிரி களம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் மாறிவிட்டதாக நினைக்கவில்லை, இன்றைய தேதியில் மாறியதாக நினைக்கவில்லை. ஒருவேளை காங்கிரஸ் திமுகவுடன் இணைந்து விட்டால்
தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமையலாம் என்பது என் பார்வை. காங்கிரஸ் டிவிகேவோட காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்து விட்டால் டிஎம்கே மே நாட் கெட் மெஜாரிட்டி இஸ் மை வியூ. எந்த அடிப்படை இந்த அப்புறம் இன்னொன்று நம்ம போட்ட அந்த மாநாட்டில் பேசின ஒரு விஷயம் பாமா கூட்டணிகளில் வெடிச்சிட்டு இருக்கு. 2 கூட்டணியிலும் வெடிச்சிட்டு இருக்கு. எஸ், எனக்கு அப்படிதான் இன்ஃபர்மேஷன். ஒரு கூட்டணியில் வெடிக்கிறது நமக்கு நல்லா தெரியுது, ஒரு கூட்டணி உள்ள புகையவே ஆரம்பிக்கிறதே வெளியில் தெரியல. திமுக கூட்டணியில் வெடிச்சிருச்சுன்னு நமக்கு தெரியுது. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நான் போன கேள்வியினுடைய பதிலில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், தட் இஸ் காங்கிரஸ் ஜாயினிங் வித் டிவிகே மே லீட் எ சுச்சுவேஷன் வேர் நோபடி கெட்ஸ் மெஜாரிட்டி. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை உருவாகலாம்னு சொன்னேன். அந்த நிலையில் டிஎம்கேக்கு ஈக்குவலாக கூட ஏடிஎம்கே நம்பர். காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் வந்து இது ஜெயிக்கிற அணியான்ற ஒரே பக்கமாக போடுறதுன்றது ஒரு 5% இருக்காங்க, 3 to 5% இருக்காங்க. ஜெயிக்கிற அணிக்கு தான் போடுறது அப்படின்னு. அது சார் அப்படி பார்த்தாலும் அவர் அறிவிச்சு என்ன பண்ணாரு, அறிவிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஒருத்தங்க கூட போல. ஒரு லைட்டர் வெயினில் சொல்கிறேன், திரு சோ அவர்கள் ஜனதா கட்சியை ஆதரித்து கொண்டிருந்த நேரம், அவருடைய பார்வையில் மொரார்ஜி தேசாய் இந்தியாவினுடைய மிக நேர்மையான பிரதமர்கள் முதன்மையானவர். இந்தியாவில் இருந்த பிரதம அமைச்சர்கள்லேயே மிக நேர்மையாளர், முதன்மையானவர் யார் என்று கேட்டபோது மொரார்ஜி தேசாய் என்று சொன்னார். அவர் மீது இருந்த அபரிமிதமான மதிப்பு காரணமாக திரு சோ அவர்கள் ஜனதா கட்சியை ஆதரித்தார். அதில் சில இன்சிடென்ட் எல்லாம் இருக்குது, மொரார்ஜிக்கும் சோக்குமான இன்சிடென்ட். மொரார்ஜி எப்படிப்பட்ட நேர்மையாளர், பதவியில் நீடிப்பதற்காக சரண் சிங்க்கும் அவருக்கும் இஷ்யூ வந்தப்போ குறுக்கு வழிகளை கையாளக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்து அந்த பதவியை திறப்பதற்கு தயாராக இருந்தார். இன்றைய அரசியல்வாதிகளில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். மொரார்ஜி மாதிரி இங்கே யாராவது நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய நல்லகன் அவர்களை சொல்லலாம், வேறு யாரையுமே சொல்ல முடியாது ஃபார் தட் மேட்டர். ஸோ அப்போ மொரார்ஜி தேசாய்க்காக சோ ஜனதாவை ஆதரித்த போது ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்கிறார், நண்பர்களிடத்தெல்லாம் சொல்லுகிறார். டெல்லியில் போய் சோ அவர்கள் பேசிய போது மிக பிரம்மாண்டமான கூட்டம் அவருடைய கூட்டத்திற்கு. ஸோ அப்போ வந்து தேர்தல் முடிந்து விட்டது. வாக்குப்பதிவுக்கு பிறகு நண்பர்கள்லாம் அலுவலகத்திற்கு வருகிறார்கள், ஒவ்வொருடையாக கேட்கிறார். ஸோ கேட்டபோது அவர்கள் நண்பர்களில் ஒரு 3-4 பேர் தான் போட்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் போடலை, ஜனதாவுக்கு போடலை. அதில் ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக சொல்லியிருக்காரு, அப்படியே சுற்றி முற்றி பார்த்தாராம், ஸோ நான் கலிவர்தனுக்கு தான் போட்டேன், ஆனால் தயவு செஞ்சு வெளியில் சொல்லிடாத அப்படின்றார். என்னமோ போட்டதே அவர், ஏன்னா அவர் டெபாசிட் போயிடுச்சு, அவ்வளவு இதுவாயிட்டோன்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து விட்டது. எதற்காக சொல்கிறேன்னா, அந்த சூழலில் நீங்கள் வந்து வெற்றிக்கு உதவலையோ அரசியலில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் என்று தான் அது பார்க்கப்படும். 15% 18% அந்த, ஆனால் அதன் பிறகு அவர் உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு அந்த மாற்றத்திற்கான ஸ்பேஸ் தனக்கு கிடைக்கிறது என்பதில் அவர் உறுதியாக இருக்கணும். இப்போ எப்படி பேசிட்டு பனையருக்கு போயிடுறாரோ, சரி எலெக்ஷனில் ஒன்றும் கை கொடுக்கலன்னு அடுத்த படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டாருன்னா மக்கள் அதோட இவரை கை கழுவிடுவாங்க. ஆகவே அவர் உறுதியாக இருக்க போகிறாரா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சீமான் என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை அவர் வந்து தவறாக முடிவெடுக்கிறார் என்று என்னுடைய பார்வை. அதன் மூலமாக வதந்திகளுக்கு அவர் இடமளிக்கிறார். அவருடைய கட்சி நிலைப்பாடு குறித்து யாரோ வெற்றி பெறுவதற்கு அவர் மறைமுகமாக உதவுகிறார், அதிலே ஆதாயம் அந்த கட்சி அடைகிறது என்பது மாதிரியான வதந்திகள் இருக்கின்றன. அதை நான் என்டாஸ் பண்ணலை. பட் நான் என்ன சொல்கிறேன், நான் பல விவாதங்களில் பார்க்குறேன், சீமான் கட்சியிலிருந்து வருகிற இளைஞர்கள் தம்பிகள் ரொம்ப விவரமானவர்களாக இருக்கிறார்கள் ஆன் மெனி மேட்டர்ஸ். அவர்களை போன்றவர்கள் சட்டசபைக்கு போக வேண்டும் என்கிற சிந்தனை சீமானுக்கு இருக்க வேண்டும். அதற்கு கூட்டணி தான் சரியான வியூகமாக இருக்கும். அதிமுக ஒரு கூட்டணி வச்சுட்டு சீமானுக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக 20 தொகுதி 15-20 தொகுதி கொடுப்பாங்க. ஏன்னா 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. 20-25 தொகுதி தாராளமாக 20 தொகுதி கொடுப்பார்கள். அதை வாங்கிட்டு ஒரு 7-8 பேர் ஜெயிச்சு போனாங்கன்னா they can speak on many important matters in the assembly as well as in parliament. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் ஏன் தவற விடுகிறார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. அது தவற விடுவது என்பது அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு சேவையே ஆகாது. ஆனால் துணிச்சலாக பேசுகிறார், நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் ஈவேராவை விமர்சிக்க முடியாது என்று இருந்த சூழலை மாற்றி காட்டியவர், முறியடித்தவர் சீமான் தான். இது பெரியார் மண் என்று சொல்லுகிறார்கள்,
நான் அதை முற்றிலும் மறுக்கிறேன், மாறுபடுகிறேன். இது ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சமயத்தையும் தமிழையும் வளர்த்த மண். ஆகவே ஈவேராவுடைய 1-2 கருத்துக்கள் நானும் உடன்படுகிறேன். அதாவது அவர் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஜாதியின் பெயரால் மனிதன் ஒருவன் உயர்ந்தவன், இன்னொருவன் தாழ்ந்தவன் என்கிற கருத்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். அந்த கருத்தில் நான் முற்றிலும் உடன்படுகிறேன். பெண் விடுதலையில் அவர் பேசிய அளவுக்கு என்னால் ஒத்துப்போக முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அவர்கள் விரும்பிய வகையில் இயங்க, அவர் விரும்புகிற படிப்பை படிக்க, அவர்கள் விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க அது இருக்க வேண்டும். ஆனால் கற்பு என்பதே அவசியம் இல்லை என்பதை போன்ற அவரது முற்றிலும் ஒரு சொல்லக்கூடிய ரொம்ப அதீதமான கருத்துக்களை எல்லாம் ஏற்க முடியாது. ஆகவே ஈவேராவுடைய ஏற்க முடியாத சிந்தனைகளை சீமான் துணிச்சலோடு பேசுகிறார். அதை நான் பார்க்கிறேன். அதே போல் தமிழகத்திலே ஒரு பகுதியினர், ஒரு பிரிவினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை கொண்டாடுவதில்லை. அவர்கள் பாரதியை கொண்டாட மாட்டார்கள். ஏனென்றால் பாரதியை ஜாதிய வட்டத்திற்குள் சுருக்குவார்கள். ஆனால் பாரதியை உலகமறிய சீமான் அண்மையிலே பேசியதைப் போல மிகச்சிலர் தான் பேசியிருப்பார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஆகவே சீமானிடம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அரசியல் ரீதியாக அவருடைய ஸ்டாண்ட் அன்அக்செப்டபிள் என்பது. எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, சசிகலா அவர்கள் என்ன பண்ண போறாங்க, நான் இருக்கேங்கிறதே எல்லாரும் மறந்துடுறீங்கன்னு சசிகலா சொல்றாங்க. திருமதி சசிகலா அவர்கள் அப்படி சொன்ன பிறகு தான் அந்த அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அது சும்மா லைட்டர் வெயிலில் சொன்னேன். ஐ ஹாவ் டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். ஏனென்றால் திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக பல துயரங்களை ஏற்றுக்கொண்டவர், சிரமங்களை தாங்கியவர். நான் எழுதிய என்னுடைய புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அவரை பற்றி ஒரு சித்தரிப்பு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1996 கைது செய்யப்பட்ட போது அவருக்கு முன்பாக திருமதி சசிகலா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது திருமதி சசிகலா வழி உறவினர்களிடம் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒரு பேரம் பேசியது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்களை திருமதி சசிகலா தெரிவித்துவிட்டால் திருமதி சசிகலா விடுதலை செய்யப்படுவார், வழக்கு வாபஸ் வாங்கப்படும், திருமதி சசிகலாவினுடைய சொத்துக்கள் மீது கை வைக்கப்படாது என்ற ஒரு பேரம் நடைபெற்றது. அதிகாரபூர்வமாக இது தெரியும். இதை தெரிவித்தவர் திரு மூப்பனார். அந்த நிலையில் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் உறவினர்கள் சிறையில் சென்று சசிகலா அவர்களை சந்தித்து இந்த தகவலை தெரிவித்த போது தான் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றிய விவரத்தை தெரிவித்துவிட்டு வெளியே வர விரும்பவில்லை, அதிலே உறுதியாக இருந்தார் என்கிற வகையிலே அவரை நான் மதிக்கிறேன். ஆகவே திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து, நான் சொல்வது இப்போது, அந்த 4 ஆண்டு கால சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வந்தபோது அதிமுகவுக்குள் அவர் மீது ஒரு பரிவுணர்ச்சி இருந்தது. அந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக இயங்காமல் அவர் விட்டதனுடைய விளைவு இப்போது அவர் பலவீனமாக காட்சியளிக்கிறார். அவரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு சில தொகுதிகளில், தென் மாவட்டங்களில் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு வேண்டுமானால் அவரது செல்வாக்கு பயன்படலாம். ஓபிஎஸ் அவர்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அவர் விஜயா திமுகவா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். இந்த எலெக்ஷனே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. நேற்று இந்த 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணோடனே கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகளே சீல்டு, ஸ்டாலின் அடித்த சிக்ஸர், மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திமுக ஆதரவாக பேசக்கூடியவங்க சொல்கிறாங்களே சார். இது நிச்சயமாக பெண்கள் மத்தியில் ஒரு சிந்தனையை தோற்றுவிக்கும், மறுக்க முடியாது. ஏனென்றால் பெண் வாக்காளர்களை குறிவைத்து தான் மிக கணிசமாக வாக்களிக்க ப்ராப்பராக செல்பவர்கள் பெண்கள் தான். ஆண்களில் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் நல்லா நீளமாக எழுதுவாங்க, ஓட்டு போடுறதுக்கு போவாங்களான்றது சந்தேகம். அதுவும் அப்பர் மிடில் கிளாஸ், தே வில் ஆல்வேஸ் டாக், தே ஓன்ட் கோ ஃபார் ஓட். ஆட்சிக்கு வந்தவுடனே அது சரியில்லை, இது நொல்ல அது நொட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு தங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். நான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கூட கேட்டுக்கொள்வேன். அதாவது ஓட்டளிக்கிற கடமை, அந்த வாக்களிக்கிற உரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும்.
அந்த 1 மணி நேரம் லைனில் நிற்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது. அதனால் வாக்களிக்கணும். சரி, நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். ஆனால் அந்த வாக்களிக்கிற உரிமையை பயன்படுத்தணும். அது பெருவாரியான வாக்குகள் பதிவாகும் போது தான் பெருவாரியான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற சிந்தனை வரும். அதே மாதிரி தேர்ந்தெடுத்த பிறகு யூ ஷுட் ரைஸ் கொஸ்டின்ஸ். whenever something goes wrong, you should raise your voice in social platform. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ அதை பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். ஆனால் there are lot of issues பப்ளிக் மத்தியில் அது மேலெழுந்து வரப்போகிறதா என்பது தான் நம்ம பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்குது. அது தவிர தமிழ்நாட்டில் கஞ்சா மட்டுமே அறிமுகமாக இருந்த நிலையில் இப்போ என்னென்னா கொகைன்றாங்க, மெத்தபெட்டமைன்றாங்க, ஸ்பெல்லிங்கே என்னன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரியான போதை வஸ்துக்கள்லாம் வந்திருக்கு. அது காலேஜுகளுக்கு அருகில் விற்கப்படுகிறது. டாஸ்மாக், நான் திருக்கோயில்களுக்காக நான் டூர் போகிறது உண்டு. அண்மையில் கூட கேரளாவில் சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தேன். நார்த்தில் போயிட்டு வந்திருக்கேன். வேறவர் அது பேர் என்ன, இந்தியாவில் பெரும்பாலான அநேகமாக 99% மாநிலங்களில் அதாவது மதுவிலக்கு அமுலில் இல்லை. ஸோ ஒயின் ஷாப் இருக்குது. தமிழ்நாடு மாதிரி 24 மணி நேரமும் மது விற்பனைக்கு கிடைக்கும் என்கிற சூழலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மோசமான அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானத்திற்கு நிகராக அல்லது அதை விட கூடுதலாக தனியார் பாக்கெட்டுக்கு பணம் போயிட்டுருக்கு. அதை வச்சு தான் வாரி விட்டுட்ருக்காங்க எலெக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயும். இப்போ கொடுத்த இந்த ரூபா இருக்குல்ல, அதை பற்றி இன்னொரு கருத்தையும் நான் சீரியஸாக பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் படித்த இளைஞர்கள், படிக்கிறவர்கள், நல்ல இந்த எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற இளைஞர்கள் இங்கே இருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இஸ் இன் எ பேட் ஸ்டேட். மிக மோசமான நிலையில் இருக்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி நிலை. இந்த சூழலில் முதலமைச்சராக இருப்பவர் 2000 ரூபாய் தேர்தலுக்கு பிறகு தருவோம் என்கிறார். முதலமைச்சராக ஏற்கனவே இருந்தவர், திரும்ப வருவேன் என்று நினைப்பவர், நான் முதலில் சொல்லிவிட்டேன், அதை பார்த்து இவர் காப்பி அடிக்கிறார் என்று பேசுகிறார். எங்கே பணம், எத்தனை மாதங்களுக்கு இப்படி கொடுக்க முடியும் என்கிற குறைந்தபட்ச சிந்தனை கூட இல்லாமல் ஓட்டு வாங்குவதை மட்டுமே குறியாக கொண்டு இப்படி அறிவிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு கொஸ்டினை கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாக சில படித்த பெண்கள் அல்லது அந்த பலனை அனுபவிக்கிறவர்களுடைய விமர்சனத்துக்கும் நான் ஆளாகிறேன். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இங்கே இருக்கிறவர்களுடைய உங்களை போன்ற பெண்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாடு ஃப்ரீ பஸ்ஸு விமனுக்கு கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்ட பஸ்ஸு தான் வைங்க. அந்த பிங்க் பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நான் என்ன சொல்லுகிறேன், தலைமைச் செயலகத்தில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதற்கு அந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரிஸில் ஒர்க் பண்ணுற லேடிக்கு எதற்கு அந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ்? எவ்வளவு கோடிகள் அதனால் அரசாங்கத்துக்கு லாஸ். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆல்ரெடி கார்பரேஷன்லாம் பெரும் கடன் சுமையில் இருக்குது. அரசாங்கம் 200 கோடி 300 கோடி மானியம் விடுவித்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கொடுப்பதை நான் ஆட்சேபிக்கவில்லை. நீங்கள் காய்கறி விற்றுவிட்டு வீடு திரும்புகிற பெண்கள், சமையல் கூடையை கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்துவிட்டு வருகிறவர்கள், ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு போகிற பெண்கள், படித்துவிட்டு வேலைக்கு போகிற பெண்கள், இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தேர் மஸ்ட் பி எ சீலிங் ஃபார் இட். அப்படி இல்லாமல் செய்துவது என்பது பொருளாதாரத்தை நாசமாக்குகிற செயல். ஓட்டுக்காக அதை செய்கிறார்கள். நீங்கள் கூறியதைப் போல இவையெல்லாம் தேர்தலை முடிவு செய்யுமானால் அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பது என் பார்வை. 2 விஷயம் சார். இந்த எலெக்ஷன் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற எலெக்ஷன் தானா? அப்புறம் இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டீங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போனால் இங்கே தொங்கு சட்டசபை கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அது பர்செப்ஷன் ரீதியாக டிவிகே அலையன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு ஃபீலை ஏற்படுத்திடும்னு சொன்னீங்க. ஒருவேளை காங்கிரஸ் போகலைன்னா, ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மற்ற தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் செல்வ பெருந்தகை அவர்களோ இல்லை காங்கிரஸ் இப்பயும் வேற கூட்டணிக்கு போகிறோன்னு சொல்லலை, கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியிலே தொடரும் ஒரு நிலை நடந்ததுன்னா அப்போ அட்வான்டேஜ் யாருக்கு? அப்போ அட்வான்டேஜ் திமுகவுக்கு தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நிலைமை நான் பட்டியலிட்ட இஷ்யூலாம் சர்ஃபேஸுக்கு வராமல் இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் ஒரு அமைதியான ஒரு புயல் இருக்கா அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஏதாவது ஒரு அமைதியான புயல் மையம் கொண்டிருந்தால் அப்போ இதெல்லாம் எடுபடாமல் கூட போகலாம்.
ஆனால் அப்படியான புயல் மையம் கொண்டிருப்பதாக நான் கருதவில்லை. இதுதான் என்னுடைய பார்வை. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு எதிர்பார்ப்பதை போல நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். பிஜேபி அதிமுகவிடம் ஆட்சியில் பங்கு வலியுறுத்தும் என்பது என் பார்வை. அடுத்ததாக ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒரு விஷயம் சார். அதற்காக ஒவ்வொரு கூட்டணியும் அவங்களுக்கான ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அதை மட்டும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். திமுக கூட்டணியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? பர்சன்டேஜ் சொல்ல முடியாது. அட்வான்டேஜ் டிஎம்கே ஆஸ் ஆன் டுடே பட் அன்சர்டைன். ஓகே ஓகே, அப்படியே சார். வீக்னஸ் என்ன நினைக்கிறீங்க சார்? லா அண்ட் ஆர்டர். எழுதிட்டே இருக்கீங்களே சார், அதனால தான் அந்த அன்சர்டன். என்னன்னு சொல்லிருங்க சார். Law and order, crime against women, property tax and current bill increase, failure of many promises. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் என்னென்னலாம் திமுக கூட்டணிக்கு சொல்லிருங்க சார். இலவச அறிவிப்புகள், பணபலம். ஓகே, த்ரெட்ஸ், த்ரெட் என்னென்னலாம்? விஜய், த்ரெட் விஜய். ஓகே சார், இப்போ இதுலேருந்து ஆரம்பிப்போம். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னென்ன சார்? விஜயுடைய ஸ்ட்ரென்த்து, சும்மா ஒரு வேர்டு எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். இல்லை, விஜயுடைய ஸ்ட்ரென்த்து தி பாப்புலாரிட்டி ஃபார் ஹிம் அமங் யூத். வீக்னஸ், வீக்னஸ் நாட் எ சீரியஸ், நாட் சீரியஸ். விஜய்க்கான வாய்ப்புகள், விஜய்க்கான வாய்ப்புகள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பலம், மாற்றம் வேண்டும் என்று கருதக்கூடிய வாக்காளர்கள் மிக கணிசமாக இருப்பது. விஜய்க்கான த்ரெட், விஜய்க்கான த்ரெட்டு அதுக்கு விஜயை போட்டுறாதீங்க. இல்லை, நியூ டு பாலிட்டிக்ஸ். இட்ஸ் எ குட் ஜோக். நியூ டு பாலிட்டிக்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பல அனுபவஸ்தர்கள் உள்ள போயிருக்காங்களே சார். அனுபவஸ்தர்கள் கொஞ்சம் பேர் தான் போயிருக்காங்க, நிறைய பேர் புதியவர்கள். எல்லாருமே புசி ஆனந்த் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தாங்கன்னா நல்லது. அது ஜோக்கா சொன்னேன், அவர் மேலே எனக்கு மரியாதை குறைவெல்லாம் கிடையாது. எழுத வைக்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டான எனக்கு சந்தேகம். என்டிஏ கூட்டணிக்கான ஸ்ட்ரென்த், என்டிஏ கூட்டணிக்கான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லை, ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்க், பிரைம் மினிஸ்டர் இமேஜ், இது ரெண்டும் மெயின்னு நினைக்கிறேன். இப்போ தேவையானதானா சிஎம்கான இமேஜ் தானே சார்? சிஎம்முக்கான இமேஜ் தான். பிரைம் மினிஸ்டர் இமேஜில் வந்து பிரைம் மினிஸ்டர் கேன் சேலஞ்ச் த டிஎம்கே. அவருடைய கவர்மெண்ட் நான் கரப்ட் கவர்மெண்ட்டு. இங்கே எவ்வளோ கரப்ஷன்னு பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் பட்டியல் போடுறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லாக பிரைம் மினிஸ்டரோட அந்த அந்த இமேஜ் இந்த அணிக்கு ஒரு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்டிஏ கூட்டணிக்கான வீக்னஸ், என்டிஏ கூட்டணிக்கான வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அலையன்ஸு போதுமான்ற டவுட்டு. வேற யார் இன்னும் வெளியே இருக்காங்க வர வாய்ப்போட? வேற யாரும் இல்லை, நீங்கள் ஒரு டிவிக்கே வந்து ஆன்டி விஜய்ன்ற ஸ்டாண்ட் எடுக்காமல் அவங்க ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ் பரவாயில்ல, திமுக போகிறது தான் மெயின் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க. ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்ட் எடுக்காம, ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்ட் எடுக்காமல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் போய் அந்த இவரை வீழ்த்துறதுன்றது தான் முக்கியன்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னா மிக நிச்சயமாக 180 190 தொகுதிகளில் அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கும். மிக நிச்சயமாக. சில பேர் 200க்கு மேலே கூட ஸ்வீப்பாக இருந்திருக்குன்றாங்க. வேற இல்லை, சீமானாவது அந்த அலையன்ஸு பிஜேபி எதிர்நிலை இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட டிஎம்கே வெற்றி பெற முடியாது, அந்த அலையன்ஸ் தான் வெற்றி பெறும் என்று என்னால் சொல்ல முடிந்திருக்கும். அதனால் இப்போது உள்ள அலையன்ஸ் போதாமை தான் வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்டிஏ கூட்டணிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்டி இன்கம்பன்சி ஒரு வேவாக மாறினா ஒரு இது இருக்கும். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது, வேவாக மாறுமா? இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. த்ரெட்ஸ், த்ரெட்டுன்னு ஏடிஎம்கேக்கு விஜய் நிறைய ஓட்டு வாங்கிடக்கூடாது.
விஜய் நிறைய ஓட்டு வாங்கக்கூடாது. அதுதான் அவங்க மெயின். ஏடிஎம்கேனுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அதனால் நான் ஏடிஎம்கேக்கு வேண்டியவர் நினைக்காதீங்க. திமுக இந்நாள் அமைச்சர்கள் சிலரும் எனக்கு வேண்டியவர் தான். தம்பி தினேஷுக்கு தெரியும். நான் வந்து வாங்க மாட்டேன் சார். இன்னொன்று இருக்கு, சீமான் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன சார்? பக்கத்துலேயே அப்படி எழுதிடுங்க சார். சீமானுடைய ஸ்ட்ரென்த்து தன்னம்பிக்கை தான். ஆனால் அதே தான் அவருடைய இதுவும் சொல்லுவோம், ஓவர் அந்த வீக்னஸுமா சார்? வீக்னஸும் அதீத தன்னம்பிக்கை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீமானுக்கு நாட் ஸோ பிரைட். த்ரெட்டு இருக்கிற ஓட்டை விஜய் கெடுக்கக்கூடாது. விஜய் தவிர மற்ற எல்லாத்துக்கும் த்ரெட்ஸில் விஜய் எழுதிட்டீங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். எல்லாத்துக்கும் விஜய் உண்மையாலுமே த்ரெட்ஸ் இல்லை, நிச்சயமாக விஜய் வில் பி எ க்ரூஷியல் பிளேயர் இன் தி அப்கமிங் எலெக்ஷன் என்பது தான் என்னுடைய பார்வை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தி டிபேட் சேனலுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஓகே சார். மில்கி மிஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு சார். பிஸ்கட் பாக்கெட்டா?